உங்களுக்கு பிட்காயின் வாங்குறது விருப்பம், ஆனா உங்களுக்கு ப்ராப்பரான ஐடி டீடைல்ஸ் இல்லாதால பிட்காயின் வாங்காம இருக்கீங்களா? நீங்க கனடாவில் இல்லாட்டி யூஎஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எந்த விதமான உங்களோட ஐடி டீடைல்ஸும் கொடுக்காம, அதாவது உங்களோட பேரு, நீங்க எங்க இருக்கிற, உங்களோட டிரைவிங் லைசனோ, உங்களோட அட்ரஸோ எதுவுமே கொடுக்காம நான் கஸ்டோடியல் வேல, நான் கஸ்டோடியல்னு சொன்னா அநேகமா கனடாவில் இது யூஎஸ்ல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அங்க கேவைசி செஞ்சு, கேவைசி சொன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு, உங்களோட டிரைவிங் லைசனோ ஏதோ ஒன்று கொடுத்து அதுக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க அதை அப்ரூவ் பண்ணினதுக்கு பிறகு நீங்க கிரிப்டோ வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்குற கிரிப்டோவையும் அவங்களே உள்ளுக்கு வச்சிருந்து அதுக்கு பிறகுதான் நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கஸ்டோடியலா உங்களோட கிரிப்டோவை வச்சுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க வாங்கின உடனே உங்களோட பிரைவேட் வாலெட்டுக்கு நீங்க என்ன வாலெட் கொடுத்து வச்சீங்களோ அந்த வாலெட்டுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பிளஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் இமெயில் அட்ரஸை மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்க எந்த விதமான உங்களோட நேமோ, உங்களோட அட்ரஸோ, ஐடியோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இப்படி எல்லாம் கிரிப்டோ கரன்சி வாங்க இயலாதே, நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னு சொன்னா உங்களோட ஐடி எல்லாம் கொடுத்து தானே நீங்க வாங்கலாம்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா எஸ், அநேகமான டைம்ல அப்படித்தான். ஆனா இன்னும் நான் அந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த விதமான ஐடிஸும் பே பண்ணாம நான் கஸ்டோடியல் வேல கிரிப்டோவை முக்கியமா பிட்காயின் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று லைட் அக்கௌண்ட், ஒன்று 100% ஃபுல் அக்கௌண்ட் உண்டு. நீங்க லைட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணினா போதும். அதுல நீங்க எந்த விதமான ஐடிஸுமே கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆனா இப்படி நீங்க கிரியேட் பண்ற இந்த லைட் அக்கௌண்ட்ல நீங்க பிட்காயின் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1000 மட்டும்தான் நீங்க வாங்கலாம் ஒன் டைமுக்கு. அதே மாதிரி 3 தரம் ஒரு நாளைக்கு வாங்கலாம். ஸோ டோட்டலா $3000 மட்டும்தான் வாங்கலாமா. இதை விட கூடுதலாக நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் கேவைசி செய்யணும். அப்படி உங்களுக்கு $3000 குறையத்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுல உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாட்டி நீங்கள் தாராளமாக இந்த லைட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இவங்க எப்படி இதை வாங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஏடிஎம் நெட்வொர்க் இருக்குது. இவங்களோட ஏடிஎம் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் எல்லாவோட அநேகமானோட தெரியுது. எங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் அவங்களோட ஏடிஎம் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே அவங்களோட ஏடிஎம் காட்டுது நான் இருக்கிற இடத்துல இருந்து. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேஷ் வவுச்சர் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு QR கோடை ஒன்று தருவாங்க. அந்த QR கோடை அந்த ஏடிஎம்முக்கு கொண்டு போய் நீங்கள் ஏடிஎம்மில் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்களோ அதை பணத்தை கேஷாக ஃபீட் பண்ணலாம். ஒன் டைமுக்கு $995 வரைக்கும் நீங்கள் கேஷாக ஃபீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 24 ஹவருக்குள்ளே பிட்காயினை வாங்கி அவங்களோட பிளாட்ஃபார்மில் வர மாட்டேங்கி அந்த எவ்வளவு பெருமதிக்கு நீங்கள் கேஷ் ஃபீட் பண்ணீங்களோ அந்த பெருமதிக்குரிய பிட்காயினை உங்களோட பிரைவேட் வாலெட்டுக்கு அனுப்புவாங்க. இதுக்கு ஃபீஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 3% எடுக்காங்க. அதாவது நீங்கள் $1000 நீங்கள் பிட்காயின் வாங்குவீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $30 அப்படி தான் உங்களுக்கு ஃபீஸாக போகும். இதே இது நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்த கேவைசி எல்லாம் செஞ்சு வாங்கக்குள்ள மேபி உங்களுக்கு 1% 2% ஃபீஸ் எடுத்தாலும் அநேகமான சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட எல்லா கேவைசி டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். நீங்கள் ப்ரைவேட்டாக எதுவுமே வாங்க முடியாது. ரெண்டாவது அப்படி நீங்கள் கேவைசி டீட்டெயில்ஸை கொடுத்தாலும் அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. அப்படி அப்ரூவ் பண்ணினாலும் நீங்கள் வாங்குற கிரிப்டோவை அவங்களோட பிளாட்ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் போய் வித்ட்ரா பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் வாங்குற கிரிப்டோவை அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்கக்குள்ள அவங்க நாளைக்கு பிஸ்னஸை விட்டு வெளியில் போனாங்கன்னு சொன்னால் பெரிய தலையடி. உங்களுக்கு கிரிப்டோ நீங்கள் லாஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% நான் கஸ்டோடியல் வே. நீங்கள் வாங்கி உங்களோட வாலெட்டு தான் அனுப்புவாங்க, அவங்களோட வாலெட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் கேவைசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. ஆனால் பெரிய அமௌண்ட் வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் கேவைசி டீட்டெயில்ஸ் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேவைசி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி என்னென்ன ரெண்டாக இருக்கட்டும், என்னென்ன அநேகமான பேங்க் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், கார் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா பேமெண்ட்டையுமே நீங்கள் எங்களோட பிளாட்ஃபார்ம் மூலம் பிட்காயினில் பே பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட பிட்காயினை உங்களோட பிளாட்ஃபார்முக்கு அனுப்பினீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு நீங்கள் அங்கேருந்து இவ்வளவுக்கு பே பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் $1000 $1000 இந்த கிரெடிட் கார்டுக்கு நியோ கிரெடிட் கார்டு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி நம்பிங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெருமதியான பிட்காயின் அனுப்புன்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. அந்த பிட்காயினை நீங்கள் அந்த அவங்க வாலெட்டுக்கு அனுப்பினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செஞ்சுருவாங்க. நீங்கள் பிட்காயினை கேஷ் அவுட் பண்ணி கனேடியன் டாலரை மாற்றி பே பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ் இல்லை கண்டினியூஸாக கிரிப்டோ வாங்குறதுக்கும் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட பேங்கை கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்ல இருந்து ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு கிழமையும் இல்லாட்டி ஒவ்வொரு மந்த்தும் இவ்வளோ பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி இப்போ உதாரணத்துக்கு 1 மந்த்துக்கு $50 பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி நீங்கள்
இது செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால், அப்ரூவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து $50 வட்டி அதுக்கு பிட்காயினை வாங்கி அதை அவங்க வச்சுட்டிக்க மாட்டாங்க, உடனே உங்களோட ப்ரைவேட் வாலெட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் பார்த்த மாட்டுக்கு கனடாவில் யூஎஸில் என்ன மாதிரி தெரியும், ஆனால் கனடாவில் பிட்காயின் வாங்குற விற்கிற ப்ளஸ் பிட்காயின் ரிலேட்டடான சர்வீஸ்களை செய்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் என்ன, இதில் எப்படி ஜாயின் பண்ணுற, இதில் இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணக்குள்ளே எப்படி 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற, ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்மோட ஃபுல் இன்டெப்த் டெமோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி HBU கம்யூனிட்டியில் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் கடைசியாக போட்ட வீடியோ அதை பற்றினது தான், போய் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் HBU கம்யூனிட்டியில் இல்லைன்னு சொன்னால் எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் யாரை நான் நம்பர் இருக்குன்னு சொன்னால் அவரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் நம்பரும் இல்லை, HBU கம்யூனிட்டியில் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற டைம்ல வீடியோ எத்தனை லைக்கிறீங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் HBU கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலே டீட்டெயில்ஸை தரேன். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் KYC கொடுத்து பிட்காயின் வாங்கினாலும் சரி, KYC இல்லாமல் பிட்காயின் வாங்கினாலும் சரி, நீங்கள் கிரிப்டோ கரன்சி டீலிங்கை கனடாவில் இருந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் டெக்ஸ் பே பண்ணி ஆகணும். எப்பன்னு சொன்னால் அந்த கிரிப்டோவை நீங்கள் விற்கக்குள்ள. கனடாவில் இருக்கிற ரூல் எப்படின்னு சொன்னால், நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், வாங்குறதுக்கு உங்களுக்கு டெக்ஸ் இல்லை. நீங்கள் வாங்கி எவ்வளோ காலம் வச்சிருக்கலாம், அதுக்கும் டெக்ஸ் இல்லை. நான் வாங்கி வச்சிருந்த கிரிப்டோவை நீங்கள் வித்து ப்ராஃபிட் எடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பீங்களோ அந்த ப்ராஃபிட்டில் 50%க்கு கனடாவோட டெக்ஸ் பே பண்ணீங்க. அது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிற பொறுத்து டெக்ஸ் ரேட்டில் மாறுபடும். நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான டெக்ஸ் கன்சல்டன்ட அணுகி அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் KYC கொடுத்து வாங்கினாலும் சரி, கொடுக்காம வாங்கினாலும் சரி, கட்டாயம் நீங்கள் டெக்ஸ் பே பண்ணக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு கிரிப்டோ டீலிங் செஞ்சீங்களோ கனடாவில் இருந்து அதை நீங்கள் கட்டாயம் இதுக்கு CRAக்கு சொல்லி ஆகணும். ஓகே, நான் KYC இல்லாமல் வாங்குறது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணினேன்னு சொன்னால், செலாக்களுக்கு அவங்களோட கிரிப்டோவை வேறு அந்த சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்மில் ஐடியை கிரியேட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து வாங்குறது பிடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது செலாக்களுக்கு அவங்களோட ஐடியில் பிரச்சனை இருக்கும். ஓகே, செலாக்களுக்கு அவங்களோட பாஸ்போர்ட்லேயோ அப்படி அவங்களோட கார்ட்ஸ்லேயோ ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்களோட ஐடி இதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்படியான ஆட்களுக்கு ஈஸியான மெத்தட்டுக்காக தான் சொன்னேனே தவிர, நீங்கள் டெக்ஸிலேருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக இந்த மெத்தட்டை பாவிக்காங்கன்னா, நீங்கள் எப்படி பிட்காயினுங்கிறது அனோனமஸான ஒரு விஷயம் உண்டு, இல்லை சுடோனமஸான ஒரு விஷயம் உண்டு. ஸோ உங்களோட வாலெட்டாக மாறி செஞ்சு உங்களை எப்பயுமே ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எப்பயுமே நினைக்காதீங்க நீங்கள் பிட்காயினில் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகளுக்குள்ளே கொண்டு போகாமல் நீங்கள் டீசென்ட்ரலைஸ்ட் எல்லாமே செஞ்சால் உங்களை கவர்மெண்ட்டாலேயோ இந்த CRAலேயோ ட்ரெக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கட்டாயம் அவங்களால ட்ரெக் பண்ண முடியும். அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் ட்ரெக் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் கிரிப்டோ வாங்குறீங்க, அதை எங்கெங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதை எவ்வளோக்கு விற்கிங்க, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ்ட் வருதாங்கிற எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கடைசியாக டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணக்குள்ள அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நான் சொல்கிற பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், நான் நேற்று நைட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிங்க? ப்ளஸ் இப்படி நான் கஸ்டோடியல் வேயில் KYC கொடுக்காம பிட்காயின் வாங்கலாம்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ தான் புதுசாக கேள்வி பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.